டைரி எழுதுறது அப்படின்னு சொல்கிறாங்களே, நான் இன்றைக்கி வந்து காலையில் எழுந்திரிச்சேன், அப்புறம் வந்து ஆஃபீஸ்க்கு போனேன், அங்கே வந்து அவரை சந்தித்தேன், அவர்கிட்ட அப்படி பேசினேன், அப்புறமா வந்து மத்தியானம் சாயந்தரமாக வீட்டுக்கு வந்தேன். இது இப்படியெல்லாம் டைரி எழுதக்கூடாது. டைரி எழுதுறதுன்னா எப்படின்னாக்கா, நான் பேசுகிறேன்ல, வீடியோ போட்டு பேசுகிறேன்ல, இதுதான் டெய்லி எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பேசுகிறேன். இப்படி தான் வந்து நான் சிந்திப்பவற்றை தினமும் நான் சிந்திக்கிறேன், அதை நான் வந்து தினமும் நான் வந்து ஆடியோவில் பதிவு செய்கிறேன். இதுதான் வந்து இப்போ வந்து ஆடியோ லைப்ரரி முன்னாடி எழுதிக்கிட்டு இருப்பாங்க, எழுதுறத விட ஆடியோவில் பதிவு செய்யலாம், அது இன்னும் ரொம்ப சிறந்தது. டைரி எழுதுறது பழைய கால வழக்கம், இப்போ வந்து நம்ம ஆடியோவில் பதிவு செய்யலாம். நமக்கு வந்து டைரினா நான் அன்றைக்கி காலைல எழுந்திரிச்சேன், உடற்பயிற்சி பண்ணேன், அப்புறம் டிஃபன் சாப்பிட்டேன், அப்புறம் எனக்கு அந்த டிஃபன் பிடிக்கல அப்படின்லாம் எழுதிட்டுருக்கூடாது. அப்புறம் அந்த ஃபங்க்ஷனுக்கு போனேன், அவரை சந்தித்தேன், அது எனக்கு மன நிறைவை தந்தது, இப்படியெல்லாம் எழுதிட்டு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்க அதை தான் நீங்கள் செய்யணும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன யோசனைகள், முக்கியமான சிந்தனைகள், அதாவது இந்த சமூகத்திற்கு பயன்படக்கூடிய எண்ணங்கள். டைரியை வந்து மற்றவங்க படிக்கக்கூடாது அப்படிம்பாங்க. ஏன் படிக்கக்கூடாதுங்கிறாங்கன்னா, அது அந்த மாதிரி படிக்கிற அளவுக்கு அதுக்கு அந்த தகுதி இல்லை, தரம் இல்லை. ஏன்னா அவங்க வந்து இதை போய் யாராவது படிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவங்க எழுதிக்கிட்டு இருக்காங்க. இதை போய் யாரும் படித்தா இவருக்கு அசிங்கமாக போயிடும், அதாவது கூச்சமாக இருக்குது. இதை போய் எழுதிக்கிட்டு இருக்கியாப்பா, காலையில் எழுந்திரிச்சது, பல் விளக்குனேன், இன்றைக்கி இட்லி சாப்பிட்டேன், தொட்டுக்க புதிய சட்னி ஒன்று செய்தார்கள், அது எனக்கு புதுமையாக இருந்தது, இப்படியெல்லாம் இதை போய் எழுதுனா யாராவது படித்தா நமக்கு கூச்சம்தான் வரும். அதனால தான் டைரியை யாரும் பார்க்காதீங்க, அடுத்தவங்க டைரி யாரும் பார்க்காதீங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. டைரின்னா என்னென்னா இப்படி தான், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன யோசனைகள் தோன்றுகிறது, என்ன சிந்தனைகள், இது உங்கள் வாழ்க்கை அனுபவங்கள் இருந்தால் நான் இன்றைக்கி சொல்கிறேன் அப்படின்னா, அது எனது வாழ்க்கை அனுபவங்களிலிருந்து நான் கற்றுக்கொண்ட படிப்பினைகள். அப்போ அதைத்தான் நான் பதிவு பண்ணுறேன். இதுவும் எனது அனுபவங்களைத்தான் நான் பதிவு செய்கிறேன். இதுவும் எனது அனுபவங்கள் தான், தினசரி அனுபவங்கள், தினசரி எனது சிந்தனைகள். எனக்கு இப்படி சிந்தனைகள் தினசரி வருகிறது, அது தினசரி எனது அனுபவங்களிலிருந்து, நான் சந்திக்கிற அனுபவங்களிலிருந்து தான் அந்த சிந்தனைகள் வருகிறது. அப்படின்னா நான் அந்த சிந்தனையை நான் எழுதுகிறேன் அப்படின்னா, எனது அனுபவங்களை தான் நான் மறைமுகமாக பதிவு செய்கிறேன். எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களைத்தான் நான் மறைமுகமாக பதிவு செய்கிறேன். அப்போ இதுவும் டைரி தான். இப்படி எழுதுவதன் மூலமாக உங்களுக்கு நிறைய சொல்லணும்னு நிறைய விஷயம் இருக்கும் இங்கே. ஆனால் இன்றைக்கி சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இல்லாமல் போகுது, பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை, நண்பர்கள் இல்லை, நட்பு உறவு முறைகள்லாம் இல்லை, பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. அப்படி இருக்கும்போது நாம் தினம் சொல்ல வர விஷயத்தை இந்த மாதிரி ஆடியோ மூலமாக பதிவு செய்யணும். பதிவு செய்து நீங்கள் அதை நீங்களே வச்சுக்கணுன்னா வச்சுக்கோங்க, வெளியிடணுன்னா வெளியிடுங்க. அந்த மாதிரி இதுதான் வந்து இந்த மாதிரி எழுதுவதன் மூலம் மனசுக்கு அமைதி கிடைக்கும். டைரி எழுதுறது கூட மனசுக்கு அமைதி கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி டைரி எழுதுறத விட இது இன்னும் ஈஸி. அதாவது எழுதிட்டு கிடக்கணும், இது பேசி பதிவு பண்ணாலே போதும். இன்னும் செழுமையாக எழுதலாம், தினசரி சம்பவங்களை இன்னும் சூப்பராக நீங்கள் எழுதலாம். நீங்கள் என்ன வேணாலும் எழுதுங்க. அதாவது தினசரி நீங்கள் எதை எழுதணும்னு நினைக்கிறீங்களோ, உங்கள் வாழ்க்கையில் தினசரி நீங்கள் சந்தித்த அனுபவங்கள் எதை எழுதணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை எப்படி இந்த மாதிரி நான் இப்போ வீடியோ போடுறேன், இந்த மாதிரி ஆடியோ போடுறேன்ல, இது மாதிரி நீங்கள் சொல்லலாம். இல்லை நீங்கள் காலையில் எழுந்திரிச்சேன், குளித்தேன், சாப்பிட்டேன், அப்படி ஏதாவது ஒன்று இதை எழுதலான்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அது அப்படி எழுதலாம். ஆனால் எழுதுனா நல்லது. அல்லது ஆடியோவில் பதிவு செய்ய வேண்டும். எழுதுவதை விட ஆடியோவில் பதிவு செய்வது, தினசரி பதிவு செய்வதை ஒரு கடமையாக வைத்திருக்க வேண்டும். அப்போ என்னென்னா, நீங்கள் நினைக்கிற விஷயங்களை வெளியில் பேசுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய் ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமே அப்படின்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தான் பதிவு பண்ணிகிட்டே இருக்கீங்களே, டெய்லி பதிவு பண்ணிகிட்டே இருக்கீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தோன்ற விஷயங்களை இந்த மாதிரி ஆடியோவில் பதிவு செய்துக்கிட்டே இருங்க. என்னெல்லாம் தோணுதோ போதுங்கிற அளவுக்கு பதிவு செய்து கொண்டே இருங்கள். அது உங்களுக்கு மனசில் அமைதி கொடுக்கும், ஒரு திருப்தி கொடுக்கும், ஒரு நிறைவை தரும், ஒரு குறைந்தபட்ச நிறைவை தரும். நீங்கள் நினைக்கிறதெல்லாம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு நண்பர்கள், தோழிகள்லாம் இருந்தாங்கன்னா உங்களுக்கு அது இன்னும் சிறப்பு. அப்போ இந்த மாதிரி ஆடியோ போட்டு பதிவு பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு அவசியம் இல்லாமல் கூட போகும். அந்த மாதிரி எதையும் நம்ம மற்றவங்ககிட்ட சொல்லணும். அதாவது தினசரி நம்ம மற்றவங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் அதற்கு வாய்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உறவு முறைகள், நண்பர்கள் யாரும் அருகாமையில் இல்லை, எல்லாரும் பிஸியாக இருக்காங்க. பிறரிடம் பேசுவதற்கு வாய்ப்பில்லாத இந்த மனித வாழ்க்கையில், இப்படி மாறிப்போன மனித வாழ்க்கையில் நாம் வந்து நமது உணர்வுகளை, கருத்துக்களை இந்த மாதிரி ஒரு ஆடியோ மூலமாக, வீடியோ மூலமாக பதிவு செய்து கொண்டே வர வேண்டும். அதில் நல்ல கருத்துக்கள் நம்ம சொன்னோன்னா அதை மக்கள் முன்னாடி கொண்டு வரலாம்.
நாம் சொல்கிற விஷயம் இந்த மக்களுக்கு தேவை என்று நாம் உணர்வேமையானால் இது போன்று பதிவு செய்கிறோம், ஆடியோ மூலமாக வீடியோ மூலமாக பதிவு செய்கிறோம்ல, அப்படி பதிவு செய்கிற விஷயங்களில் நிறைய மக்களுக்கு தேவைப்படுகிறது, அந்தளவுக்கு மக்களுக்கு தேவையான விஷயங்கள் அதில் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் மக்கள் முன்னாடி கொண்டு வருவதற்கு, மக்களுக்கு கொண்டு செல்வதற்கு ஏதாவது ஒரு வழியை தேடலாம். ஏதாவது சமூக வலைதள ஊடகங்கள் மூலமாக அதை வெளியிட்டு மக்களுக்கு கொண்டு செல்வதற்கு முயற்சி செய்யலாம். ஆனால் எப்போ நீங்கள் கொண்டு போகிறீங்களோ கொண்டு போகலையோ தினசரி உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்க. அது டைரி எழுதுவதன் மூலமாகவோ அல்லது இந்த மாதிரி ஆடியோ டைரி மூலமாகவோ, இது ஒரு டைரி தான். எனக்கு ஏற்படுகிற அனுபவங்கள், தினசரி அனுபவங்கள், இதை நான் பதிவு செய்கிறேன். கண்டிப்பாக பதிவு செய்யணும்னு நினச்சிட்டு பதிவு செய்கிறேன். அதனால் இப்படி பதிவு செய்வதன் மூலமாக மனசுக்கு அமைதி கிடைக்கும், ஒரு தைரியம் பிறக்கும், மனசு ஒரு வெற்றிடமாகும். நம்மளை பற்றியே நாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் இந்த மாதிரி எதுவும் தனியாக பேசி ஆடியோ பதிவு பண்ணலை, வீடியோவும் பதிவு பண்ணலை, பிறரிடமும் பேசலை அப்படின்னா உங்களை பற்றியும் மற்றவங்களுக்கு தெரியாது, உங்களை பற்றி உங்களுக்கே தெரியாது. நமக்கு இவ்வளோ தெரியுமா, நமக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படிங்கிறத ஒன்று பிறரிடம் பேசி தான் தெரிஞ்சுக்கணும். பிறரிடம் பேசும்போது தான் நமக்கு தெரியும். அல்லது நம்மகிட்டே நாம் இந்த மாதிரி ஆடியோ மூலமாக பதிவு செய்யும்போது நமக்கு என்ன தெரியுங்கிறது அப்போ தான் நமக்கு தெரியும். நம்ம பிறர்கிட்டையும் பேசுகிறதில்ல, அதுக்கு நேரமும் இல்லை, வாய்ப்பும் இல்லை, நண்பர்களும் அருகாமையில் இல்லை. அதே நேரத்தில் நாமளும் இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் ஆடியோ பதிவு செய்கிறது அல்லது வீடியோ பதிவு செய்வது அந்த மாதிரி வழக்கமும் நம்மக்கிட்ட இல்லை. அப்படிங்கும்போது நம்மளை பற்றி நமக்கு தெரியாது, மற்றவங்களுக்கும் நம்மளை பற்றி தெரியாது. அப்போ நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை, மனசில் ஒரு நெருக்கடி, மன அழுத்தம் என்பது ஏற்படும். ஒன்று நமக்கு தோன்றுவதை போதுங்கிற அளவுக்கு தினமும் மற்றவங்ககிட்ட பேசுகிறதுக்கு வாய்ப்புள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வது உயர்ந்த வாழ்க்கை. அப்படி வாய்ப்பு இல்லை, எனக்கு அந்த மாதிரி நண்பர்கள் இல்லை, உறவினர்கள் அருகாமையில் யாருமே இல்லை, நான் பேசுவதை கேட்கிற அளவுக்கு என்னுடன் பழகுவதற்கு எனக்கு அந்த மாதிரி உறவினர்கள் யாரும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஆடியோ மூலமாக பதிவு செஞ்சுருங்க. ஆடியோ மூலமாக நீங்கள் பதிவு செய்து கொண்டே வந்தால் உங்களுக்கு ஒரு நிறைவு ஏற்படும், ஒரு அமைதி ஏற்படும், ஒரு திருப்தி ஏற்படும். நம்மளை பற்றியே நாம் தெரிஞ்சுப்போம். நமக்கு ஒரு உயர்வு மனப்பான்மை ஏற்படும், தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். ஏன்னா இப்படி பேசும்போது நம்மளை பற்றியே நாம் தெரிஞ்சுப்போம். நமக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுப்போம். நமக்கு இவ்வளோ விஷயம் தெரியுமா அப்படிங்கிறத நம்ம பேசினா தான் தெரியும், பேசலான்னா தெரியாது.